வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிசிஎஸ் ரிசல்ட்ஸினுடைய எதிர்பார்ப்பை பார்த்து இப்படி தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டு மார்க்கெட் விழுந்ததுன்னு சொல்லலாம் க்ளோசிங்கில். ஸோ நேத்தியை விட இன்னைக்கு வந்து ஜாஸ்தியாகவே விழுந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பிலோ 25,400. ஸோ 122 புள்ளிகள் குறைந்து 25,353 இப்படி வந்திருக்கிறது. நாம் சொன்ன இந்த S2 கிட்டத்தட்ட அதுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ மேலும் அட்வான்சஸ் பார்த்தோன்னா 1044, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1382. அதுபோல் இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 11.67 1 இயர் லோவை தொட்டுள்ளது. ஸோ மெயினாக இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். அதுமாதிரி ஓவரால் பிரெத் ஆஃப் த மார்க்கெட் பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுமாரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீக்னஸை காண முடிஞ்சது. கிட்டத்தட்ட மிட்டு வந்து 0.3% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 0.27% விழுந்திருக்கு. ஸோ அதுவுமே வீழ்ச்சி. ஸோ அதனால் அதுவும் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த ஜூன் குவார்ட்டர் ஏர்னிங் செஷனில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய டிசிஎஸ் ரிசல்ட்ஸை பார்த்தோம்னாக்க அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. Q1 சேல்ஸில் வந்து -1.47% இறங்கியிருக்கு, 63,437 சேல்ஸ். அண்ட் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் சேம். பட் ரெவின்யூ வந்து அதுவும் -1.7% விழுந்திருக்கு, 63,437 crore இஸ் த ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பட் டிவிடெண்ட் வந்து 11 rupees per share. ஸோ சந்தைகள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக காண்பித்திருப்பது நாளைய தினம் சந்தைகளில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் அதனால தான் ஐடி இண்டெக்ஸே விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்க. ஐடி, தென் PSU பேங்க்ஸ், தென் யூ கேன் சி த டிஃபென்ஸ் செக்டார், இதெல்லாம் வந்து பெருசாக இன்றைய தினம் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் டெக்னிக்கல் ஃப்ரண்டில் பார்த்தோம்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த 25,500லேருந்து ஒரு அப்சர்வ் பண்ண முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் ஒரு காஷியஸ் அமங் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லலாம். அதற்கும் சில காரணங்கள் இருக்குது, அதை கீழே பார்ப்போம். அது மாதிரி குளோபலி ஆசிய பங்கு சந்தைகளும் ஒரு மைல்டு ஸ்ட்ரென்த்தாக தான் இன்றைக்கி இருந்தது. இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா பை இந்த ரீசன்ட் டேரிஃப் கமெண்ட்ஸ் வந்து இந்த யூஎஸ் பிரசிடென்ட்டோட இது ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து இட் இஸ் நீஜர்க் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெலிகேஷன் இப்போ மறுபடியும் யூஎஸில் போய் விசிட் பண்ண போகிறாங்க டு அட்வான்ஸ் ஆன்கோயிங் நெகோசியேஷன். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தோன்னா செக்ட்ரல் ஃப்ரண்டில் 2 துறைகள் தான் ஏறினது. ஒன்று ரியாலிட்டி, இன்னொன்று மெட்டல். விழுந்த துறைகளில் PSU பேங்க்ஸ், ஐடி அண்ட் மிட் செலக்ட் இதெல்லாம் வந்து விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் மிட் அண்ட் ஸ்மால் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மாருதி சுசுகி, இந்துசின் பேங்க், டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஜியோ ஃபினான்ஷியல், ட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ், JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பாரதி ஏர்டெல், HDFC லைஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இன்ஃபோசிஸ், நெஸ்லே, விப்ரோ அண்ட் BEL இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் இன்றைய தினம். மேலும் மார்க்கெட்டில் பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த வேரி இன்ஜினியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2% மேலே ஏறி இருக்கிறது. அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் ஆஃபர் ஃபார் சேல் கிட்டத்தட்ட 2.4% ஸ்டேக் வந்து அவங்க சப்சிடரிக்கே கொடுக்குறாங்க. ஸோ அதுமாரி என்விரோ இன்ஃப்ரா அது பார்த்திங்கன்னா 6% ஏறி இருக்கு. அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய கான்ட்ராக்ட் 395 crores மகாராஷ்டிராவில் வின் பண்ணியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மேலும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 28 பங்குகள் 52 வீக் லோவும் 68 பங்குகள் வந்து 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருக்கு. 101 பங்குகள் லாக் இன் அப்பர் சர்க்கியூட், 34 ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா லாக் இன் லோவர் சர்க்கியூட். இப்போ தங்கம் இன்னைக்கு வந்து 405 ரூபாய் அதிகரித்து
96,876. வெள்ளி 1,252 ரூபாய் அதிகரித்து 1,08,517. குரூடாயில் 85 ரூபாய் குறைந்து 5,794 வணிகமாக கொண்டிருக்கிறது. மெயினாக குரூடாயில் வந்து ஒபெக்ஸ் வந்து இன்ட்ராடே டெய்லி ப்ரொடக்ஷன் வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய கீ இன்புட்டுங்க. மேலும் இந்த ஜாயின் ஸ்ட்ரீட்டினுடைய பேனுக்கு அப்புறம் இன்றைய தினம் வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியில் நடந்தது. ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்புற கவுந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நிஃப்டி 50ல் அந்த வால்யூம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்றைய தினம் அந்த டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்குங்க லாஸ்ட் தேர்ஸ்டேக்கும் இந்த தேர்ஸ்டேக்கும். ஸோ அதனால் த காமன் ஆர்பிட்ரேஜ் ட்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஷியஸ் ட்ரேடருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வாலட்டிலிட்டி மூவ் இருந்தால் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால் பீப்புள் ஆர் ஜஸ்ட் கீப்பிங் அவே அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த ஜாயின் ஸ்ட்ரீட் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து காமன் ஆர்பிட்ரேஜ் மெத்தட் தான் பண்ணியிருக்கோம், இது நோவே இன்டியூஸ் இந்த மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 நாட்களுக்குள் அதற்கு உண்டான பதிலை செபி சொல்ல இருக்கு. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், லூபின் அண்ட் எம்சிஎக்ஸ் இது மூணுலையும் இன்றைய தினம் பிளாக் டேல் நடந்துள்ளது. அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா இன்னைக்கு தட் இஸ் ஆல்சோ பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் பிலோ ஆவரேஜ். பட் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் நேற்றைக்காக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒரு 10 லட்சம் அதிகரித்திருக்கு. இருந்தாலும் 50 லட்சத்துக்கு கீழே தான் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நிஃப்டி பார்த்தோம்னா 25,500 லெவலில் ஓப்பன் ஆச்சு. நேற்றை விட அதிகரித்து ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து 524 வரலையும் போச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு ஹையர் லெவலில் செல்லிங்கை பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும் ஒரு சின்ன லோ வந்தது. மறுபடியும் 12 மணிக்கு லோவை தொட்டுது. அந்த 12 மணி லோ கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் தொட்டுது. 25,340.45. ஸோ அதை மறுபடியும் 1.25க்கு தொட்டுது. தென் 25,355.25 வரையும் போச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 185 புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு வாலட்டிலிட்டியை சந்தைகள் வந்து சந்திச்சதுன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய நியூஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. லேக் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பிளஸ் காஷியஸ் அப்ரோச், இது ரெண்டும் தான் மார்க்கெட்டில் இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் இன்றைய தினம் இந்த S2வை வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து இந்த 25,358 360க்கு மேலே ஒரு அரை மணி நேரம் நின்று வச்சுங்களேன், ஒரு 50லிருந்து 100 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,541. நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.